என் அன்பு குழந்தையே, தேவையில்லாமல் உன்னுடைய மனதை போட்டு வருத்திக் கொள்ளாதே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். தன்னுடைய சிந்தனையில் தெளிவுள்ள ஒருவனுக்கு அச்சம் என்பதே இல்லை. உலகத்திலேயே வலிமை மிக்கது நம்பிக்கை. இதை அடைவதற்கு பல வருடங்கள் ஆகலாம், ஆனால் உடைய சில நொடிகள் போதும். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். வாழ்க்கையை புரிந்து கொள்வாய். குழந்தையே, அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே. உன்னை நடிகன் என்று சொல்லி விடுவார்கள். அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே, உன்னை அடிமையாக்கி விடுவார்கள். அதிக பொறுமையுடன் நடக்காதே, நீ பைத்தியமாகும் வரை உன்னை விடமாட்டார்கள். வெளிப்படையாக இருந்து விடாதே, பலர் உன்னை வெறுக்க நேரிடும். எல்லோரையும் நம்பி விடாதே, உன்னை ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள். கோபப்படாமல் இருந்து விடாதே, உன்னை கோமாளியாக்கி விடுவார்கள். உனக்குள் இருக்கும் வெளிப்படும் ஒவ்வொரு உணர்வுகளையும், கோபம், சிரிப்பு, அழுகை, இவை எல்லாவற்றையும் சரியான சூழ்நிலையில் சரியான காரணத்துடன் வெளிப்படுத்திவிடு. எதையும் மனதிற்குள் போட்டு புதைத்து விடாதே. குழந்தையே, கடந்த காலங்களை உன்னால் மாற்றவோ வெறுக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும், ஆனால் எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியும். உறுதியான முடிவுகளை உறுதியாக எடுத்தால் நிச்சயம் மாற்ற முடியும். குழந்தையே, உன்னுடைய எல்லை எதுவென்று உன்னுடைய மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கதற்கு? கவலையை மறந்துவிட்டு அடுத்த இலக்கை நோக்கி செல். வாழ்க்கை அடுத்த நொடியில் பல ஆயிரம் ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கின்றது. சிலவற்றை சந்தோஷங்களாகவும் சிலவற்றை சங்கடங்களாகவும் வைத்திருக்கின்றது. அனைத்தையும் ஏற்று கடந்து செல்ல பழகிக்கொள். பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையை கொடு. ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும். செல்ல பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது. என்னுடைய பிள்ளையின் எதிர்கால வாழ்க்கைக்கு எது நல்லது, எது கெட்டது, எது கிடைத்தால் என்னுடைய பிள்ளைக்கு நன்மை, எது கிடைத்தால் என்னுடைய பிள்ளைக்கு தீமை என்று அனைத்தையும் நான் பார்த்துதான் உனக்கு அளிப்பேன். அதனால் எதுவுமே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாதே. உனக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நேரம் தவறாமல் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். என்னை நம்பு, நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இரு. என் குழந்தையே, நிரந்தரமில்லாத உலகம், சுயநலம் மிகுந்த உலகம், யாரும் யாருக்காகவும் இங்கில்லை என்பது மட்டுமே நிஜம். ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பல துளி கண்ணீர்களை உனக்கு கொடுத்துவிட்டு சிலர் சென்று விடுவார்கள். குழந்தையே, தாகம் தீர்க்கும் வரைதான் தண்ணீருக்கு மதிப்பு இருக்கும். அதுபோலத்தான் சில பொய்யான உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும். அனைவரிடத்திலும் அன்பு காட்டு, ஆனால் அடிமையாகி விடாதே. போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமையல்ல. வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகும். விட்டு சென்றவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. குழந்தையே, குடும்பம் என்பது கடவுள் உனக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் உன்னுடைய செயல்களில் தான் இருக்கின்றது. நீ சிரிக்க வைக்க விரும்புகிறவர்கள் உன்னை ஏமாற்றி கடந்து செல்வார்கள். நீ அழ வைப்பவர்கள் தான் உன்னுடைய கண்ணீரையும் துடைத்து உனக்காக பாசத்தோடு இருப்பார்கள். பிரிவுக்காக வருந்தாதே. பிரிவும் ஒரு வகையில் நன்மைதான். பொய்யான உறவு விலகிச் செல்லும். உண்மையான உறவு எங்கிருந்தாலும் உன்னை தேடி வரும். நான் உனக்காக வர வைப்பேன். குழந்தையே, அன்புக்காக ஏங்கி தேடாதே. அன்புக்காக ஏங்குபவர்கள் இவ்வுலகில் பலர் இருக்கின்றனர். அவர்களை தேடு. அந்த அன்பு உன்னுடைய ஆயுள் வரை நிலைத்திருக்கும். எப்போது உன்னை நீயே கேள்வி கேட்டுக் கொள்கிறாயோ
அப்போதுதான் உன்னை நீயே உணர்வாய். உன்னுடைய நிகழ்காலம் சிறப்பாக இருந்தால் உன்னுடைய மோசமான கடந்த காலத்தை பற்றித்தான் இவ்வுலகமே விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் உன்னுடைய அன்பையும் உன்னையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட அவர்களுக்கு தகுந்தாற் போல நீ இல்லை என்பதே கசப்பான உண்மையாகும். இந்த சூழ்நிலையிலும் நீ நீயாகவே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன்னுடைய மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை நீ பெருமையோடு செய். எதை வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை தைரியமாக செய். உனக்கு முன்னும் பின்னும் வழிகாட்டியாக, உனக்கு உறுதுணையாக, உன்னுடைய ஆறுதலாக நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இருளை கண்டு பின்வாங்காமல் எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர். வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் நிழல் கூட உன்னுடன் சேர்ந்து வரும். எனவே சோர்வை தள்ளி வைத்துவிட்டு உற்சாகத்துடனே என் வார்த்தைகளை கேள். என் செல்லமே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பௌர்ணமி நிறையும் நேரத்தில் ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும். ஆனால் பிள்ளையே, ஒன்றை கூறுகிறேன், கவனமாக கேள். எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர், உன் மதிப்பை உணர்ந்தோர் மீது அதிக அன்பு செலுத்து. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எப்பொழுதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ வேண்டும் என்று நான் கூறவில்லை. உன் பேரன்பிற்கு அந்த நபர் தகுதியானவர் தானா என்று ஒரு முறை ஆலோசித்துவிட்டு அன்பை நீ பகிர்ந்து கொள். ஒவ்வொரு முறையும் ஏமாறும் என் பிள்ளைக்கு இன்று சந்தோஷமான வாழ்க்கை தரவே நான் வந்துள்ளேன். உனக்கு என்ன தர வேண்டும், எப்போது தர வேண்டும், யார் மூலம் தர வேண்டும் என்பதை நான் அறிவேன். அதை அக்காலத்தில் அத்தருணத்தில் சரியாக உன்னிடம் சேர்த்தும் விடுவேன். நீ எதிர்பார்க்கும் அத்தனை அன்பையும் அக்கறையையும் ஆதரவையும் தருவதற்கு உனக்காகவே படைக்கப்பட்ட ஒருவர் உன்னிடம் கூடிய விரைவில் வந்து சேர்வார். என்னால் அனுப்பப்பட்ட அந்த நபரை கூடிய விரைவில் நீ சந்திப்பாய். அந்த அந்நிய நபரால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரப்போகின்றது. உன் குழப்பங்களுக்கும் பதில் கிடைக்கும். நீ எதிர்பார்க்கும் மாற்றங்களை ஒரு நொடி பொழுதில் நீ பெறுவாய். உன் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகும் அந்த நபரை கூடிய விரைவில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அந்த வசந்த காலம் வந்து சேரும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுவரை